உன் கதையோட ஆரம்பம் வேணா சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா உன்னோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். உன்னோட மீதி கதை இன்னும் பாக்கி இருக்கு. நீ யாரா இருக்கணும்னு நீதான் முடிவு பண்ணணும். வாழ்க்கையில நம்ம அது அதிகமா தேடக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கான பிரச்சனைகள் நமக்கு பல வகைகள்ல வந்துட்டு இருக்கு. நம்ம இப்ப கூட நெறைய பேருக்கு வீடு கட்ட முடியாம, நெறைய பேர் என்னையும் உட்பட இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 9வது வாடகை வீட்ல இருக்கேன். இருந்துட்டும் நெறைய பேருக்கு ஒரு ஆசையும் இருக்கும். நீண்ட நாளாக ஒரு லட்சியமும் இருக்கும். எப்பதான் நம்ம சொந்த வீடு, சொந்த மனை நம்ம எப்போ வாங்க போறோம்? இல்ல அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு இடமாச்சு நமக்குன்னு ஒரு இடம், நம்ம அந்த இடத்துல வீடு கட்டணும். எனக்கும் ஏகப்பட்ட ஒரு ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் காலங்கள் கடக்க கடக்க முருகப்பெருமான் தனியா நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துட்டாரு. எல்லார் மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஆசை அது மட்டும் தானே, வீடு இருக்கணும். யாரையும் அந்த ஒரு அந்த பேச்சு வாங்காம ஒரு சொந்த இடம், நமக்குன்னு ஒரு சொந்த இடம், அந்த ஒரு தனி வீடு. இந்த ஒரு வீட்டுல ஏன்னா வாடகை வீட்டுல இருக்கும்போது இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் நமக்கே ஒரு என்னடா இது சுதந்திரமே கெட்டு போயிடுச்சு, இந்த விஷயம் பண்ணக்கூடாது சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயம் நமக்குள்ள அதிகமா இருக்கும். இதெல்லாம் நான் ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஷ்ட தெய்வமும் சரி, நம்ம குலத்தை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமா இருக்கட்டும், நம்ம குலத்தையே பரம்பரை பரம்பரையா நம்ம மூதாதையர்கள் காலத்துல இருந்து நம்ம மூதாதையர்கள் வழிபாட்டு செஞ்ச தெய்வங்கள் நமக்கு இன்னைக்கும் நிறைய பேர் நம்ம மறந்துருப்போம். ஏன்னா ஜென்ரேஷன் மாற மாற போன ஜென்ரேஷன் வரைக்கும் யாரு நம்ம மூதாதையர்களோட பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க அப்பா காலத்துல அவங்க அப்பாவோட பேரு, அவரோட அப்பாவோட பேரு, இன்னும் நிறைய பேருக்கு அந்த ஒரு 3rd ஜென்ரேஷன் 4th ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்களோட பேரா இருக்கட்டும், அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களோட சுற்றுச்சூழல் என்ன, அவங்க பரம்பரை எப்படி வாழ்ந்திருக்கும், நம்ம எத்தனாவது பரம்பரை, நம்ம எத்தனாவது தலைமுறை, நம்ம குடும்பத்துல எத்தனை தலைக்கட்டுகள் தாண்டி நம்ம இங்க வந்திருக்கோம், இது எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி நமக்காச்சு என்னைக்காச்சும் ஒரு நாள் நேரம் இருந்தா அந்த மாதிரி விசாரிச்சு பாருங்க. குடும்பத்துல இப்ப நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறீங்க, இல்ல தனிமையா செப்பரேட்டட் ஃபேமிலியா இருக்கீங்க, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க. இப்ப நீங்க செப்பரேட்டட் ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா உங்க குடும்பத்துல ஒரு 10-15 பேர் ஒரு கூட்டு குடும்பமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் இருந்தா உங்களோட மூதாதையர்கள் பத்தி பேசுங்க. ஏன் பேசுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, காரணம் கண்டிப்பா இருக்கு. இப்போ நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க காரணமும் அதுக்கான விடையும் அதுலதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். இது யாருமே, எந்த ஒரு அஸ்ட்ராலஜரா இருக்கட்டும், இது எல்லா ஒரு ஆன்மீகவாதியா இருக்கட்டும், யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன் பேசுங்க, குடும்பத்துல பேசுங்க, கலந்து பேசுங்க. நம்ம மூதாதையர்கள் வழிபாட்டு என்ன பண்ணாங்க, என்ன சூட்சமம் இருக்கு, என்ன இதுல சில விஷயங்கள் ஒளிஞ்சு இருக்கும். அதை நம்ம தட்டி தேடும்போது இந்த பிரபஞ்சமும் இந்த நம்ம இஷ்ட தெய்வ வழிபாடும் நமக்காக ஒரு தெய்வம், அது குலதெய்வமா இருக்கும்ல, அது நமக்கு தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா நம்ம கையில கொடுக்கும். நம்ம ஏதோ ஒரு வழியில நம்ம ஏதோ ஒரு விஷயம் தொலைச்சிட்டோம், வாழ்க்கையிலே சொல்றேன், அடுத்த கட்டத்துக்கு என்னால போக முடியல, இல்ல நான் வீடு கட்ட முடியல, ஏகப்பட்ட கடன் இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி அடுத்த ஸ்டெப் நான் கால் வச்சு இதுல படியில நான் முன்னேறி நான் என்ன பண்ண போறேன், மக்களுக்கு இருக்கிற பொது விஷயமே இது மட்டும்தான். யார் அந்த விடையை கொடுப்பா, இந்த 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 கேட்டுக்கான சாவி யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா குலதெய்வத்துக்கு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குலதெய்வம் வழிவிடாம இஷ்ட தெய்வத்தை வணங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி எனக்கு இது உண்மைதானா, இல்ல நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு கூட என்னால சரியா கணிக்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னோட குலதெய்வம் இன்னி வரைக்கும் கூட எனக்கு யாருமே தெரியாது. ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க யாரும் இல்லை, கூட யாருமே கிடையாது. குடும்பம் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம மூதாதையர்களோட வழிபாடு என்ன, கடவுளை வழிபாடு பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். எனக்குன்னு அப்படி யாருமே இல்லை. அதனாலதான் என்னோட குலதெய்வம் இன்னைக்கு வரைக்கும் என்னால தேடவும் முடியல. அதுக்கான ஒரு தேடல்ல இறங்கினா கூட எனக்கு அந்த ஒரு விஷயம் எப்படி சொல்றது, ஒரு ஆழமா குலதெய்வம் வேணும் எனக்கு யாரு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் எந்த முயற்சி எடுத்தது கிடையாது. ஏன்னா எனக்கு எல்லாமே தலைவன் முருகன் அப்படின்னு ஆயிடும் போது
இன்னும் 2-3 பேர் வந்து எனக்கு தனியாக வந்து சஜஷன் பண்ணாங்க. நீங்கள் குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜோசியத்தில் வேணால் நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து குலதெய்வம் வழிபாடு வந்து கண்டிப்பாக மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஓகே, அது உண்மை, அதை நான் ஒத்துக்கிறேன். நான் அதை மாற்று கருத்து தெரிவிக்கவே இல்லை. ஆனால் இருந்தாலும் எனக்கு குலதெய்வம் தெரியல. இன்னைக்கும் குலதெய்வம், என்னோட இஷ்ட தெய்வம் எல்லாமே தலைவன் முருகன் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அதனால நானா பரவாயில்ல, ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன், வாழ்க்கையே உல்டாவா இருக்கும்போது அதை நேராக்கி இப்போ செங்குத்தா நிக்க வைக்கிற ஒரே ஒரு தலைவன் முருகன் தான். இவரை விட நான் பேசாம வேற எந்த தெய்வத்தை பத்தி நான் பேச போறேன்? இன்னைக்கும் முருகனை நினைச்சா அது எத்தனை பேருக்கு வந்து வழியை கொடுக்கும்னு தெரியல. எனக்கு இன்னைக்கும் சொல்றேன், அவரை பத்தி பேசினாலே வந்து மனசு எல்லாமே வந்து ஒரு அழுகையோட ஒரு ஆனந்த கண்ணீரோட தான் நான் பேச முடியும். எவ்வளோ பெரிய ஆளு, என்ன நம்மெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைங்க வாழ்க்கையில. நம்ம பண்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, அவர் இவ்வளோ பண்றாருன்னா அதுக்கு கம்மியா தான் நம்ம வந்து பண்றோம். எப்பயுமே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குங்களேன், நான் இது நிறைய வகையில வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணியிருக்கேன். செல்ஃப் அனலைஸ் பண்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முருகன்கிட்ட கேட்கும்போது, முருகா எல்லாமே எல்லாரும் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, இது வேணும், நிறைய பேர் வந்து முருகனே வேணும், எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடு, எனக்கு இது எதுவுமே அப்படி இப்படி எல்லாமே நம்ம முருகன்கிட்ட வந்து கேட்போம். என்னையும் ஒரு படம் நான் கேட்டிருக்கேன். எனக்கு நான் ஒரு சமயத்துல இருந்து முருகன்கிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை வந்து கேட்டேன். ஏன்னா, முருகா கேட்குறவங்களுக்கு எல்லாமே கொடுக்குற, எனக்கும் எல்லாமே நான் கேட்கும் போதெல்லாம் எல்லாமே கொடுக்குற, இல்லைன்னு நான் சொல்லலை. உனக்கு நான் என்ன கொடுக்கணும், உனக்கு நீ எப்படி சந்தோஷமாவ, நான் உனக்கு என்ன பண்ணா சந்தோஷம் அடைவ அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கான விடை இன்னைக்கும் அவர் வந்து சொல்லவே இல்லை. ஆனா ஒரு வகையில வந்து சந்தோஷப்பட்டிருக்காரு. என்ன வகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி சில விஷயங்களை அவர் வந்து காட்டுவார். அது ஜீவராசியா இருக்கட்டும், இல்லை நம்ம உதவிக்காக நாடிட்டு சில பேர் இருப்பாங்க, முடியாதவங்க இருப்பாங்க. அது முதியோர்களா இருக்கட்டும், இல்லை சாலை ஓரத்துல இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க பொருளாதாரம் கம்மியா நம்ம முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட அவங்க கேட்க கூட மாட்டாங்க. பாருங்க, அதான் முருகனோட விளையாட்டு. நம்ம அந்த நேரத்துல கரெக்டா அந்த உதவி போய் செய்யறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்ப்பாரு. ஏன்னா இந்த உதவி நம்ம பண்ணிட்டா இந்த சந்தோஷம் அவருக்கு அந்த சந்தோஷம் போய் சேர்ந்த மாதிரி. எங்கேயோ பேசிட்டே எப்படியோ போயிட்டோம் பாருங்க. இப்போ குலதெய்வம் நிறைய பேருக்கு வந்து தெரியும், இல்ல தெரியாம நிறைய பேர் கூட இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க குடும்பத்துல எல்லார்கிட்டையும் கொஞ்சம் போய் கலந்து பேசுங்க. உங்க மூதாதையர்கள் எந்த இறைவனை வணங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்டு, ஏன்னா ஏன் உங்களை நான் கேட்க சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க விட்டுட்டா நாளைக்கு உங்களோட சங்கதிகளுக்கு வந்து நீங்க ஒரு அடையாளம் விட்டுட்டு போயிடாம இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க வந்து தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்க குழந்தைங்களுக்கு அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு நல்ல ஒரு வழிகாட்டிட்டு போயிட்டு இருக்க முடியும். நீங்க பாருங்க, குலதெய்வ கோயிலுக்கு நீங்க கிளம்பும் போது ஏகப்பட்ட தடை வரும். ஏகப்பட்ட தடை எப்படின்னா, ஒண்ணு ஹஸ்பண்ட் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு, இல்ல ஒய்ஃப் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, இல்ல குழந்தைங்க கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும், இல்ல குடும்பமே வந்து சில பேர் வந்து கிளம்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு 10-15 பேர், இந்த குடும்பம் அந்த குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 20-30 பேர் சேர்ந்து கிளம்பும் போது, அப்போதான் அந்த பயணத்துல வந்து மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஏற்படும். யாராவது ஒருத்தர் வந்துட்டா கூட அந்த பயணத்தை வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போங்க. இதுல பாக்குறவங்க நிறைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பொங்கல் நாளைக்கோ இல்ல ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு மட்டும்தான் குலதெய்வ கிட்ட போயிட்டு வந்து பொங்கல் வைக்கிறதா இருக்கட்டும், குடும்பத்தோட போய் வழிபாடு பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணாம வாரத்துல ஒரு நாள், நிறைய பேருக்கு குலதெய்வ கோயில் வந்து பக்கத்துல இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து ஒரு தூரமா இருக்கலாம். நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கான காரணமும் நான் சொல்றேன். வாரத்துல ஒரு நாள், அதாவது அமாவாசையா இருக்கட்டும், அமாவாசை நாள் அன்னைக்கு வந்து எல்லாரும் அவங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து வீட்டுல இருந்து அரிசி பருப்பு இதெல்லாமே வந்து வீட்டுல நீங்க என்ன பொருட்கள் வச்சிருக்கீங்களோ அதை எடுத்துட்டு போய் அங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்க சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயில்ல உட்காந்துட்டு வந்துருங்க. இதை நீங்க வந்து வாரத்துல ஒரு அமாவாசை அன்னைக்கு நீங்க பண்ணுங்க. இது நீங்க மாசம் மாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா சொல்றேன், நீங்க என்ன பிரார்த்தனை, நீண்ட நாளா வந்து குழந்தை இல்லையா, வீடு கட்ட முடியலையா, இல்ல வேலை வாய்ப்பு இல்லை, எனக்கு இதை விட பொழப்பே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னீங்களா, கவலையே வேண்டாம். உங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க. 6 அமாவாசை கிடையாது, நீங்க மாசம் முடிஞ்சா, நீங்க இந்த கணக்கெல்லாம் வேண்டாங்க, நீங்க முடிஞ்சா
அமாவாசை எப்பெல்லாம் வருது நோட் பண்ணிக்கிங்க. அமாவாசை அன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போங்க. முடிஞ்சா கோயில்ல போய் உங்க குலதெய்வ கோயில்ல போய் தங்கிட்டு வாங்க. இதை விட ஒரு ஈஸியான ஒரு பெஸ்ட் பரிகாரம் இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அது நீங்க என்ன ராசியாவனா இருக்கட்டும், என்ன ஒரு நட்சத்திரமா இருக்கட்டும், என்ன நேரமா இருக்கட்டும், ராகு திசை, கேது திசை, என்ன திசையாவனா இருக்கட்டும், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு அமாவாசை நைட் வந்து நீங்க தங்கிட்டு அங்க போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுல ஒரு பங்கு இறைவனுக்கு வச்சுட்டு மிச்சம் இருக்கிற பங்கு உங்க குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இதை நீங்க பண்றேன், இதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இது கண்டிப்பா இந்த விஷயத்த நான் சொல்ற விஷயத்த நீங்க யாருமே ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த 6 வாரமா 8 வாரமா அதெல்லாம் வேண்டாம். மாசம் மாசம் அமாவாசை, ஒரு மாசத்துல 4 அமாவாசை வருதா, இல்ல ஒரு 2 அமாவாசை வருதா போங்க. இல்ல மாசத்துக்கு ஒரு அமாவாசை வருதா போயிட்டு வாங்க. கண்டினியூஸா பண்ணுங்க. இது நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க என்ன மனசுல வச்சிருக்கீங்களோ இதை நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இது எல்லாமே 100% நடக்கும். இது யாரா சொல்லியிருக்காங்களோ கூட எனக்கு தெரியல. கண்டிப்பா உங்க வேண்டுதல் வந்து நிறைவேறும். 2வது விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் நான் வந்து எப்பவுமே நீங்க வந்து முருகன் கோயில் தானே சஜஷன் பண்ணுவீங்க, ஏன் முருகன் கோயில் சஜஷன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி சொல்லும் போது இதை தான் நானே வந்து அந்த விஷயத்த வந்து நான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து போறதே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. குலதெய்வ கோயிலுக்குமே போலங்க நானு. எனக்கு எல்லாமே வந்து திருச்செந்தூர் போவேன். அதை விட்டுட்டேன்னா நான் மருதமலைக்கு போறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவரோட விஷயத்த நான் வந்து வெளிப்படையா சொல்ல விரும்பல. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப இன்டிமஸியா இருக்கும், ரொம்ப பர்சனலா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பாதிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அவர் வாழ்க்கையில நடந்தது, அவர் இழந்த விஷயம், அவரு குடும்ப சார்பா வந்து ஏமாற்றம் அடைந்தது வந்து அந்த லாஸ் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. நம்ம பார்க்குறவங்க எத்தனையோ பேர் வந்து குடும்பத்தால வந்து லாஸ் ஆகி ஒரு இடத்துல இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருப்பீங்கல்ல, அந்த நிலைமை வந்து எனக்கும் தெரியும். அவர் சொல்லும் போது கூட எனக்கு அது என்ன 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 ஆறுதல் சொல்ல முடியும் சொல்லுங்களேன். வாழ்க்கையே போயிடுச்சுங்க, எல்லாமே முருகனை பார்த்தேன், உங்களை மாதிரிதான் வாழ்க்கை முருகன் வந்து கை கொடுத்தாரு, இன்னைய வரைக்கும் அவரை நம்பிதான் வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் அவர் ஏன் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த குலதெய்வ விஷயம் பத்தி ஏன் நான் பேசுறேன்னா, அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் குலதெய்வ கோயிலுக்கு நிப்பாட்டினாங்க, அதனாலயே என்னவோன்னு தெரியல, திடீர்னு வந்து எனக்கு எல்லாமே டவுன் ஆகி இது பண்ணா. அப்ப நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் அவர்கிட்ட சொன்னேன், திரும்பி நீங்க விடாதீங்க, அது சொல்ல மாட்டனோ கற்பனை சாமியோ இல்லை எந்த ஒரு தெய்வமோ, நீங்க போங்க, அமாவாசை அன்னைக்கு நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு. ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மாசம் ஆச்சுங்க அவர்கிட்ட பேசி எதுக்கு இப்போ பழைய விஷயத்த சொல்றேன்னா, நேத்து தான் அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு, இப்போ லைஃப் கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் மாறி இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் பழச நினைச்சிருந்தா எனக்கு கிடைக்காதெல்லாம் நான் நினைச்சு விட்டுட்டேன். அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு, குலதெய்வ கோயில் போக போக எனக்கு கிடைக்குது, எல்லா விஷயத்தையும் நினைக்க வருது, ரொம்ப நன்றி அப்படின்னு. ஐயா நன்றி எனக்கு வேணாம், தலைவன் முருகனுக்கு மட்டும் நன்றி சொல்லுங்க. ஏன்னா முருகன் இல்லைன்னா எனக்கு இந்த ஞானமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. முருகன் சொல்ல நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன், இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை ஐயா, நன்றி எப்பவுமே எனக்கு வேண்டாம், இது எல்லாமே தலைவன் முருகனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். இந்த பார்க்குற அனைத்து பக்தர்களுக்கும் நான் சொல்றேன், அமாவாசை அன்னைக்கு உங்க குலதெய்வம் கோயிலுக்கு மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. கண்டிப்பா சொல்றேன், நீங்க என்ன மாதிரி வேண்டுதலை கூட வச்சுக்கோங்க, கண்டிப்பா அதை படிப்படியா நீங்க வந்து நிறைவேறதை நீங்க வந்து பார்ப்பீங்க. நீங்களே வந்து இந்த கமெண்ட்ல வந்து சொல்லுவீங்க, நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ண இது நடக்கல, உங்களோட பதில வந்து இந்த கமெண்ட் மூலியமா தெரியப்படுங்க. நான் அடுத்த காணொலியில வந்து நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோவா நான் வந்து போடுறேன். நன்றி.